வெல்கம் டு ஷார்பன்ஸ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன், மிட் ஃபங்க்ஷன், ரைட் ஃபங்க்ஷன், இந்த 3 ஃபங்க்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போது நமக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு டேட்டாவை மட்டும் ஒரு செல்லுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎஸ்டிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த 3 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுவே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் வர ஒரு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுவே ஒரு டெக்ஸ்ட்டோட ரைட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ஒரு செல்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனையும் டிஃப்ரெண்ட் சினாரியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு 3 சினாரியோ எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சினாரியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இங்கே ஒரு ஐடி இருக்குது. இந்த ஐடியிலேருந்து இவங்க என்ன பேட்ச்சு, என்ன செக்ஷன், இவங்களோட ரோல் நம்பர் என்ன, இந்த 3 டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் மிட் ரைட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இங்கே நம்மகிட்ட இருக்க டேட்டாவை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்ச். ஸோ 22nd பேட்ச்சு, 21st பேட்ச்சு, 23rd பேட்ச் அந்த மாதிரி நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏபிசிடி, இது என்ன அப்படின்னா அவங்களோட செக்ஷன். அடுத்து இந்த 13, 13, 12 இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பர்ஸ். இப்போது இந்த டேட்டாவை எப்படி இந்த 3 டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸாக பிரிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பேட்ச் பிரிக்க என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போடுங்க. ஸோ பேட்ச் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கேட்கும். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை பிரிக்கணுங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போது நமக்கு இங்கே எத்தனை கேரக்டர் நமக்கு பேட்சுக்கு வேணும் அப்படின்னா 2 கேரக்டர். அப்புறம் என்ன பண்ணணும், 2ன்னு என்டர் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இது ஃபுல்லாக கீழே இழுத்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன பேட்சுங்கிறது வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 2க்கும் நடுவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போட்டு எம்ஐடி மிட் அப்படின்னு போட்டிங்கன்னா மிட் ஃபங்க்ஷன் வந்துடும். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட். ஸோ சேம் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க, கமா ஸ்டார்ட் நம்பர், அதாவது எத்தனாவது நம்பர்லேருந்து நமக்கு வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் நம்பர். நமக்கு எத்தனாவது நம்பர்லேருந்து வரணும் அப்படின்னா 3rd நம்பர். ஸோ 3ன்னு போட்டுக்கிறோம், கமா எத்தனை கேரக்டர் நமக்கு இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரே ஒரு கேரக்டர் தான் நமக்கு என்ன இருக்குது, செக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 1 மட்டும் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாரோட செக்ஷன் வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து வரணும். ஸோ ஈக்குவல் டு ரைட்னு போடுங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா. ஸோ நம்பரும் பார்த்துட்டு அப்படின்னா 2 டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ 2ன்னு போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் மிட் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்க ஒரு டெக்ஸ்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டிஜிட்டுங்கிறது பேட்சுக்கு மாறல, செக்ஷனுக்கு சிங்கிள் டிஜிட்டுங்கிறது மாறல, ஸோ நம்பருக்கும் 2 டிஜிட்டுங்கிறது மாறல. அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். அடுத்த சினாரியோக்கு போகலாம். அடுத்த சினாரியோ என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ரேண்டமாக இருக்குது. அதாவது 2 டிஜிட் இருக்குது, 1 டிஜிட் இருக்குது, 5 டிஜிட் இருக்குது, 6 டிஜிட் இருக்குது. இப்போ என்ன ஆகாது அப்படின்னா நம்மளுடைய நார்மல் லெஃப்ட் மிட் ஃபார்முலாவை நம்மளால இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி லெஃப்ட்டுங்கிற ஃபார்முலா போடுங்க, டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள், இங்கே கமா போட்டு இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அது என்ன ஃபார்முலானா LEN. ஸோ லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். லென்த் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை மேலே கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். லென்த் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஒரு 2 டிஜிட் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக நம்பர் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் மட்டும் ரிமூவ் பண்ணால் மற்ற எல்லாமே நமக்கு டெக்ஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குங்கிறத பார்க்கணும், 2 டிஜிட் நம்பர். ஸோ 2வை போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா
நமக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டெக்ஸ்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கு, நம்பர் இங்கே வரல. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் பிடிச்சிருக்குன்னு என்ன பண்ணணும், சிம்பிள் ரைட் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா 2ன்னு போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்பர் வந்துடும். அப்படியே கீழே ட்ராக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போது இதில் சினாரியோ 2 முடிஞ்சு. இப்போ சினாரியோ 3 பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு நேம் இருக்குது. இந்த நேமில் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, ஒரு லாஸ்ட் நேம் இருக்குது. அதாவது ஜான் விக்கில் ஜானுங்கிறது ஃபர்ஸ்ட் நேமு, விக்குங்கிறது லாஸ்ட் நேம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் ஃபர்ஸ்ட் நேமை கொண்டு வர போகிறோம், லாஸ்ட் நேமில் லாஸ்ட் நேம் கொண்டு வர போகிறோம். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நேமுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு சைஸஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக பிரித்து எடுக்க போகிறோம். இங்கே நமக்கு ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் காமனாக இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நேமை பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட்னு போடுங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான கார்டை நான் மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபைண்டுன்னு போட்டு ஃபைண்ட் டெக்ஸ்ட். ஃபைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் டெக்ஸ்ட். நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் டபுள் கோட்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு கமா கொடுங்க. வித்தின் டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருந்து அதை கண்டுபிடிக்கணும்னு கேட்குது அப்படின்னா நமக்கு இதுதான் அந்த செல். அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, -1 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்துடும். இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு. அடுத்து வந்து லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ரைட்னு போட்டுட்டு நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா போட்டு இந்த நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் போட்டு ஃபைண்ட் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸில் மறுபடியும் ஸ்பேஸ் கொடுங்க, கமா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் டெக்ஸ்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் நேம் வந்துடும். இது அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் நேம் வந்துடுச்சு. இப்படி தான் என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் லெஃப்ட் மிட் ரைட் ஃபங்க்ஷன்ஸோட சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.